வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பாய் பாய் எடுத்து எபிசோட் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சில ஜொலிக்கிற கல் இருக்க இடத்துக்கு நம்ம பெல் வர இந்த கல் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஒரு வேளை வேற ஒரு இடத்துலேருந்து இங்கே வந்திருக்கமோன்னு வானத்தை பார்க்குறா. ஒரு வேளை என்ன மாதிரி இந்த கல்லும் இந்த உலகத்தை சேர்ந்த ஒரு பொருளாக இல்லாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் அவள் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க போது காம்பஸ் எடுத்துக்கிட்டு அவளை தேடி ஒருத்தன் வந்துட்டான். இப்போ காலைல தூங்கி ஏஞ்சதுக்கு அப்புறமா காஃபி குடிச்சிட்டு இருக்க போது அந்த இடத்துக்கு ஒரு முயல் பயபுல வராரு. பார்க்கறதுக்கு ரொம்பவே அப்பாவியா இருக்கனால நம்ம பெல் கொஞ்சம் இறக்கப்பட்டு காஃபியை அந்த கப்பையும் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அடுத்து டிராவல் பண்ணி நம்ம பெல் பார்க் சிட்டிக்கு வந்துட்டா. சின்ன வயசுல அவள் இந்த ஊர்ல தான் இருந்தா. ரொம்பவே பசிக்கிறனால ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறா. வழக்கம் போல தான் ஊர்ல இருக்க எல்லாருமே நம்ம பெல்ல கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து ஹோட்டலோட ஓனர் இந்த ஊரோட ரூல்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா நம்ம பெல் இங்க தான் பிறந்து வளர்ந்தனால அந்த விஷயம் ஆல்ரெடி அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சே இருக்கு. இந்த ஊர் மொத்தமா 2 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. டாப் டாக்ஸ் ஒரு பக்கம் கண்ட்ரோல்ல இருக்காங்க, இன்னொரு பக்கம் அண்டர் டாக்ஸ் கண்ட்ரோல்ல இருக்காங்க. டாப் டாக்ஸ் பக்கம் பெருசாக எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அண்டர் டாக்ஸ் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஊரில் இப்போ இருக்குன்னா ஏதாவது ஒரு பக்கம் சேர்ந்தே ஆகணும். ஒன்றும் கவலைப்பட வேணாம், நான் ஒன்றும் இந்த ஊரில் ஸ்டே பண்ண போகிறதில்ல. நோமாட் ஆகிறதுக்காக தான் வந்திருக்கேன். அதை முடிச்சது சட்டு நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். நோமாட் ஆகிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த ஊர் ராஜாவை தாண்டி இருக்கிற கடவுள் ஒன்றை சூஸ் பண்ணணும். கடவுள்னு வார்த்தை கேட்டதும் பெல்லுக்கு பயங்கரமான தலைவலி ஏற்படுது. நம்ம மாஸ்டர் ஆல்ரெடி அந்த கடவுளோட பேரை பெல் கிட்ட சொல்லியிருக்காரு. பட் மாஸ்டர் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் இவன் மறந்துட்டா. சில விஷயங்களை பற்றி கேட்க போது அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம மாஸ்டரோட முகம் உருவெல்லாம் இவளுக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. பட் அவர் சொல்லிக் கொடுத்த முக்கியமான விஷயங்கள்லாம் தேவைப்படுற நேரத்தில் இவளோட நினைவுகளுக்கு தெரியுது. பேசிக்கிட்டே இருக்க போது சில பேர் நம்ம பெல் மீட் பண்ண முயலை பிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. சொல்ல போனால் இவங்களோட கத்தி எல்லாமே அந்த முயல் ஆட்டிய போட பார்த்துருக்கு. அதனால அந்த முயலை பிடிச்சி அதோட கதையை முடிக்கிறதுக்காக தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பாவம், அந்த முயல் பார்க்கறதுக்கு ரொம்பவே அப்பாவியாக இருக்குது. ஆனால் அதை போட்டு தள்ளான்னு இவங்க எல்லாருமே முடிவெடுக்க குறுக்க நம்ம பெல் வந்து இவங்க எல்லாருமே போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டா. பதிலுக்கு அவங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவங்களோட அட்டாக் எல்லாத்தையுமே நம்ம பெல் அசால்ட்டாக சமாளித்து இப்போ அவங்களோட கதையை முடிக்கலான்னு பார்க்க போது ஏதோ ஒரு சக்தி அவ்வளோ தடுக்குது. நம்ம பெல்லால் அவங்க கூட சண்டை போட முடியுது. ஆனால் ஃபினிஷிங் அட்டாக்கை இவளால் செய்ய முடியல. அவங்களோட கதையை முடிக்க பார்க்க போது ஒரு பவர் தடுக்குது. அப்போ தான் மாஸ்டர் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. நோமாட் ஆகுன்னா ஒரு கேர்ஸை நீ ஏற்றுக்கணும். ஒரு வேளை மற்றவங்கள போட்டு தள்ள முடியாமல் இருக்கதான் என்னோட கேர்ஸாக இருக்கமோன்னு இவளுக்கு புரியுது. சுற்றி இருக்க எல்லாருமே வாசால்ட்டாக தோக்கடிச்சிட்டா. கடைசியாக இருக்கிறவன் பயத்தில் நம்ம ரேபிட்டோட கதையை எப்படியாவது முடிக்கலான்னு பார்க்க போது அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து அதை பிளாக் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே நீ இவங்களை அட்டாக் பண்ண வேணாம். உன்னோட பவரை பற்றி இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆல்சோ இவங்களோட கத்தியை வேற நீ உடைச்சிட்ட. இதுக்கப்புறம் அந்த விஷயத்துலேருந்து இவங்களால ரெக்கவர் ஆகவே முடியாது. இந்த கேப்பில் காப்பாற்றின முயல் பயபுல அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டான். ஓகே, இவங்களை நீ இப்போ அட்டாக் பண்ண அதுக்கான லைசன்ஸை நீ வாங்கினியான்னு கேட்க நம்ம பெல்கிட்ட அப்படி ஒன்றுமே இல்லை. டாக் டேக்கை வாங்கினா மட்டும்தான் ஊருக்குள்ளே சண்டை போடுறதுக்கான பெர்மிஷனே கொடுப்பாங்க. நம்ம பெல்கிட்ட அது இல்லாதனால அவளை அரெஸ்ட் பண்ணி சின்ன வயசில் எந்த ஜெயிலில் வச்சாங்களோ அதே ஜெயிலுக்கு அவளை இப்போ திருப்பி கொண்டு போகிறாங்க. பெல் அந்த ரூமில் அடப்பட்டிருக்கப்போ தான் சின்ன வயசில் இங்கேருந்து என்னை காப்பாற்றினது மாஸ்டர்னு விஷயம் அவளுக்கு திரும்பி ஞாபகம் வருது. ஆனால் இப்போ என்னை காப்பாற்ற யாரும் வர போகிறதில்ல, நான் தான் என்னை காப்பாற்றிக்கணும்னு அந்த கம்பியை உடச்சி அவளே எஸ்கேப் ஆயிட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செக்யூரிட்டி கார்டு முடிச்சிட்டு இருக்க. ஒன்று கவலைப்படாதப்பா, நான் ஒன்று அட்டாக் பண்ண போகிறதில்ல. இங்கே இருக்கிற கமாண்டரான கேஃபை எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அவங்ககிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லுன்னு போகிறேன். அடுத்து ஹோட்டலுக்கு அடோனிஸ் வரேன். அடோனிஸை பார்த்ததும் அங்கே இருக்கிற எல்லாருமே லைட்டாக பயப்படுறாங்க. இந்த பயபோல் இங்கே வந்தாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை கூடவே கூட்டிகிட்டு வருவானேன்னு. இங்கே ஒரு சண்டை நடந்துச்சு, நான் கேள்விப்பட்டேன். அடிப்பட்டவங்க கிட்ட நான் பேசலாமான்னு கேட்க அவங்க எல்லாரோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கனால மாடியில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். நெக்ஸ்ட் தரைக்குள்ளேருந்து எக்கச்சக்கமான ஸ்கெலிட்டன்ஸ் வருது. இதுங்கள மாதிரியே யார் இருக்காங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி இவங்களோட ஆர்மியில இதுங்க சேர்த்துக்கமா. தொழில் சந்தோஷம் இல்லாமல் யாரோட மனசு ஃபுல்லாக எம்டினஸால் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்கள தான் இதுங்க டார்கெட் பண்ணி வருமா. நம்ம ஹீரோயின் கரெக்டாக இந்த ஊருக்கு வந்திருக்கா. ஸோ ஒரு வேளை அவ்வளோதான் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து கமாண்டராக இருக்க கேஃபை நம்ம பெல் மீட் பண்ணிட்டா. ஜெயிலில் இருக்க பெல்லை வெளில கொண்டு வரதுக்கான பெர்மிஷன் அவர் கொடுத்துட்டாரு. ஆல்சோ பெல்லுக்காக ஒரு டாக் டேக்கையும் அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. எதுக்காக இவ்வளோ பெரிய உதவியை நீ எனக்கு செய்கிறேன்னு பெல் கேட்க மாஸ்டர் மேலே இருக்கிற மரியாதை தான் காரணம். அவரோட திறமை முன்னாடிலாம் நான் ஒன்றுமே கிடையாது. ஆல்சோ நீ நோமாட் ஆகணும்னு ஆசைப்படுறல, அதுக்கு ராஜாவோட பெர்மிஷன் வேணும். அவர் கூட ஒரு கான்ட்ராக்டை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கு நீ சேவை செய்யணும். அந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியும்னு தோணலை. காரணம் நான் ஒரு கேர்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னால் இப்போ மற்றவங்களோட உயிரை எடுக்க முடியலை. ஏதோ ஒரு விஷயம் என்ன தடுக்குது. ஃபர்ஸ்டெல்லாம் என்னோட எதிரிங்களை பூ மாதிரி நான் அசால்ட்டாக கட் பண்ணிவிடுவேன். ஆனால் இப்போ என்னால் அதை செய்ய முடியல. இதை கேட்டதும் கேஃப் லைட்டாக ஆச்சரியப்படுறாரு. ஒருத்தவங்களோட உயிரை நீ பூ கூட கம்பேர் பண்ணுறல, இந்த உன்னோட கம்பாரிசன் தான் பார்க்க எனக்கு கேர்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ அதுபடி பார்த்தா இந்த சக்தி உனக்கு கிடைச்சதே நல்லது தான் எனக்கு தோணுது. நீ இதை ஒன்றும் கேர்ஸாக பார்க்காத, உனக்குள்ளே இருக்கிற ஒரு தப்பாக திருத்திக்க கிடைக்க சான்ஸாக பார்த்துக்கோ.
பேசிக்கிட்டே இருக்க போது முயல் பயபுல அந்த இடத்துக்கு வராரு. கொஞ்ச நேரம் காணாம போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பெல்ல தேடி இவர் கரெக்டாக வராரு. இந்த மாதிரி ஒரு முயல் அவ கூட இருக்கிறது ரொம்பவே நல்லதான கேப் சொல்கிறாரு. ரேபிட்ஸ்லாம் பொதுவாக யார் கூடயும் வராது. ஆனால் இது உன்னை தேடி திரும்பி திரும்பி வருதுன்னா கண்டிப்பாக உன் கூட ஒரு ட்ராவலிங் பார்ட்னராக இது கொண்டு போகணும். நெக்ஸ்ட் முயல் கூட நம்ம பெல் பேச ட்ரை பண்ணுறா. பட் சுத்தமாக எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ தான் இந்த முயலால் பேச முடியாதுன்னு விஷயத்தையே அவள் புரிஞ்சுக்கிறா. நெக்ஸ்ட் ராஜாவை பார்க்கறதுக்காக கேப் நம்ம பெல்ல கூட்டிகிட்டு வரான். அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருக்குது. இந்த உலகம் உருவானதுலேருந்து அந்த மரம் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. சாதாரணமான மரம் கிடையாது. அந்த மரத்துக்குள்ளே தான் இந்த இடத்தோட கடவுளும் இருக்காங்க, ஸ்வாட் ட்ரீ காட். அந்த மரத்தை பார்த்த உடனே பெல்லுக்கு புரியுது. பதிலுக்கு அந்த மரம் இவ்வளோ பார்க்கவே இல்லை, இவ்வளோ ஒரு ஆளாக மதிக்கவே இல்லைன்னு. நெக்ஸ்ட் இந்த நேஷனோட ராஜா வந்துட்டாரு. கெட்டது நல்லது, அழகு அசிங்கம் எல்லாத்தையுமே பிரதிபலிக்கிற ஒரு உருவமாக இவர் இருக்காரு. ராஜாவை பார்த்த உடனே மரியாதை செலுத்துகிற விதமாக கிராஃப் தலை வணங்கி பேசுகிறாரு. ஆனால் நம்ம பெல் மரத்தை பார்த்து ரொம்பவே கோவப்படுறா. இந்த இடத்தோட ராஜா என்னை பார்த்து பேசுகிறாரு, ஆனால் அந்த மரம் என்னை பார்க்கவே மாறுதுன்னு அவளோட கத்தியை இப்போ அன்லீஷ் பண்ணிட்டான். அப்போ எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா அவள் தலை வணங்கிட்டா. அடுத்து இவ இங்கே வந்ததுக்கான காரணத்தை பற்றி கிராஃப் சொல்கிறாரு. ஒரு நோமாட் ஆகிற பயணத்தை இவ ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறான்னு. எதுக்காக நீ நோமாடாக ஆசைப்படுறேன்னு கேட்க, என்னோட உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்க நான் விரும்புகிறேன். எனக்குன்னு ஒரு உலகம் இருக்கான். அப்படி இருந்தால் எதுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்தேன், யார் என்னை அனுப்பி வச்சா, என்னோட பர்பஸ் என்னன்னு. அப்படி எனக்கு யாருமே இல்லைன்னா நான் தனியாக இருக்கேன்னா, நான் தனியாக இருந்தால் அந்த உண்மையாவது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரீசனை இவங்க அக்செப்ட் பண்ணி கான்ட்ராக்ட் கொடுக்க சம்மதிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சோல்ஜரை நீ தோக்கடிக்கணும். யார் அந்த சோல்ஜர்னு பார்த்தா, சின்ன வயசில் இவ பேலஸை விட்டு தப்பிக்க ட்ரை பண்ண போது ஒரு சோல்ஜர் இவரை தடுக்க பார்த்தாரு. அந்த சோல்ஜரோட கத்தி இவ உடைச்சிட்டா. அந்த சோல்ஜர் கூட தான் இவ திருப்பி சண்டை போட்டாகணும். அதோட இந்த எபிசோடும் முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.